இணையவழி சொந்தங்களுக்கு இனிய ஒரு மாலை வணக்கம். நம்ம இப்போ இருக்கிறது மாடி தோட்டத்தில். ஸோ இன்றைக்கி ஈவினிங்காக வந்து இங்கே மழை பெஞ்சிச்சு ராமநாதபுரத்தில். ஸோ அதனால் என்னோடய மாடி தோட்டத்தை போய் நான் பார்க்க போயிருந்தேன். ஸோ ரொம்ப நாளாகவே வந்து மாடியில் வந்து ஒரு ரைன் லில்லி நான் வச்சுருந்தேன். ஸோ அது பூக்கவே பூக்காது, அந்த இலைகள்லாம் அதுலேயே அழுகி போயிட்டே இருந்தது. இந்த தடவை தான் இலை ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ பாருங்கள், இன்றைக்கி எனக்கு சர்ப்ரைஸாக ஒரு அல்லி பூ பூத்துருந்தது. சைஸில் குட்டியாக இருந்தாலும் இது ஃபஸ்ட்டு ஃப்ளவர். ஸோ இன்னொரு மொட்டுமே கூட இருந்தது. அதே மாதிரி வந்து 7 days ரோஸ் ஒன்று வச்சுருந்தேன். ஸோ வெயிலில் செடி கூட கொஞ்சம் நல்லா இல்லை. ஸோ இப்போ தான் மழை பெய்யறனால கொஞ்சம் நல்லா துளுக்குது. ஸோ அதில் ஒரு பூ வந்து மலர்ந்துட்டு இருந்தது. ஸோ இந்த 7 days ரோஸ் வந்து 7 நாள் வரை இருக்கும் செடியில். ஸோ அதனால் அதுக்கு பேர் 7 days ரோஸ். எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி சனிக்கிழமை வந்துட்டாலே அது வந்து பெருமாளோட டே தான் என்னை பொறுத்தவரை. ஸோ அன்றைக்கி வந்து ஈவினிங் கண்டிப்பாக நான் எங்கள் தெருவில் உள்ள யாதவர்த்தரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோவிலில் தான் கண்டிப்பாக நான் இருப்பேன். ஸோ அங்கே வந்து இந்த கிருஷ்ணர் வந்து என்னால் செய்யப்பட்ட பெருமாள். இதெல்லாமே வந்து அஷ்டபாதம் வச்சு நானே கையால் செய்த ஸ்ரீதேவி பூதேவி தாயார் சமேத மலையப்ப சுவாமி. அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பதி போயிருந்தப்போ அங்கே ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் வந்து மதியம் திருக்கல்யாணம், நித்திய திருக்கல்யாண உற்சவம் நடக்கும் திருப்பதியில். போயிருந்தவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அதே திருமண கோலத்தில் ஈவினிங் வந்து அந்த கோவிலில் வந்து டோலோற்சவம்னு சொல்லக்கூடிய ஊஞ்சல் வைபவம் நடக்கும். அது சகஸ்ட தீப அலங்காரம், அந்த சுற்றி சகஸ்ட தீபங்களில் ஏறிய அந்த ஊஞ்சலில் வந்து மலையப்ப சுவாமியை ஸ்ரீதேவி பூதேவியோடு எழுந்தருள் பண்ணி பாடல்லாம் பாடி அவருக்கான பிரீத்தமான நிறையா ஸ்துதிகள்லாம் ஸ்தோத்திரங்கள்லாம் பாடி அவருக்கு வந்து ஊஞ்சல் வைபவம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். ஸோ நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போயிருந்தப்போ அதை பார்த்து எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு எங்கள் கண்ணன் கோவிலில் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையுமாச்சும் அட்லீஸ்ட் அந்த ஊஞ்சல் வைபவத்தை நடத்தி வைக்கணும்னு ஆசை. ஸோ அதுக்கான உற்சவர் சிலைகள் இங்கே கிடையாது. ஸோ நானே அதை வந்து என்னோடய கிராஃப்ட் மூலமாக நானே செஞ்ச பெருமாள் அவர், தாயாரும் நானே செஞ்சு 5 வருஷமாக அந்த ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் அந்த உற்சவம் வந்து சிறப்பாக நடக்கும். ஸோ ரீசெண்டாக இப்போ போன மாதம் கும்பாபிஷேகம் நடந்தனால இந்த பெருமாள் சிலைகள்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டோம். தூசியாக இருந்தது ரொம்ப. ஸோ அதனால் அதை மேக் ஓவர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி எடுத்து எல்லாத்தையும் தூசி தட்டி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், இதுக்கப்புறம் அவர் எப்படி சூப்பராக ரெடி ஆகிறாரு அப்படின்ட்டு அடுத்து இந்த வீடியோவில் வரும். ஸோ பாருங்கள், எல்லா அலங்காரமும் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே மேக் ஓவர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. நான் உட்காந்து ஒரு சில சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். தாயார் 2 பேருக்குமே புதுசாக வந்து வேறு வேறு கலரில் வந்து சாரீ மாதிரி கட்டியிருந்தோம். ஸோ பெருமாளுக்கு வந்து அந்த மஞ்சள் நிற வஸ்திரமும் வெள்ளை கலர் அங்க வஸ்திரமும் போட்டு அதில் உள்ள எல்லா ஜுவல்ஸு, கிரீடம், சங்கு சக்கரம், அந்த மாலை எல்லாமே நான் வந்து கையில் செஞ்சது தான். ஸோ அது எல்லாமே கையில் செஞ்ச ஒரு திங்ஸ். அவர் வச்சுருக்க கதையாகட்டும், அவரோட திருமுகம், அந்த நேத்திரங்கள் எல்லாம் நான் செஞ்சது. எல்லாம் முடிச்சுட்டு சனிக்கிழமைனாலே நம்ம வந்து கோவிலில் பஜனை கண்டிப்பாக இருக்கும். ஸோ முன்னாடிலாம் நான் வந்து சும்மா ஒரு ஆடியன்ஸாக போயிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ணன் வந்து எனக்கே பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ நம்ம கற்றுனாலும் அது கண்ணனுக்கு பக்தியோடு செஞ்சோன்னா அது வந்து ஒரு ராக கீதாஞ்சலின்னே சொல்ல. பஜனை எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி நாளை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பக்தியோடு முடிச்சாச்சு. டட்டா.